எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சபை மேலே வந்து பழக்கடை போட்டிருப்பாங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில். எங்கள் அம்மா எந்த டைமில் கடை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-3:30 4 மணிக்கு சாயங்காலம் டைமில் கடை போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க கடை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி என் ஃப்ரெண்டும் தான் 3 பேர் தான் ஹெல்ப் பண்ணுவோம். அது வந்து நான் எப்படிலாம் இதை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த விலாகை நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் பழத்தை வாங்கி வந்துட்டு வெட்டி ட்ரேல அடுக்கி வீட்டு கீழே வச்சுட்டு அந்த ட்ரே வந்து நாங்கள் என்ன பண்ணணும், பைக்கில் ஏற்றிட்டு போவோம். அங்கே கடை போகிறது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து 6 ட்ரே இருக்கும். அந்த ட்ரே நாங்கள் பண்ணுவோம்னா ஒரு தடவையும் வந்து ஏற்றிட்டு போவோம். ஏன்னா வந்து பைக்கில் வந்து ஒரே ஒரு ட்ரே தான் வைக்க முடியும், அதிகபட்சம் 2 ட்ரே வைக்கலாம், அதுவும் வெயிட் தாங்க முடியாது. இந்த மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்டு என் தம்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு கடை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் வந்து ஒரு பர்மனெண்ட் பிளேஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிங்கன்னா ஒரு சேஃப்டி கிடையாது, மாடு வந்துடும், எதனா ஒரு பிரச்சனை நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே கஷ்டம் தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க மூவ் ஆகிட்டே இருக்கணும், பயந்துனே தான் இருக்கணும். அதே மாதிரி கடை எடுத்து வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11, மேக்ஸிமம் 12 கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பிள்ளை எடுத்துமே வீட்டில் வைக்கணும். லாஸ்ட்டாக வந்து நான் தான் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டும் கூட இருப்பான். அவ்வளோதான். இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. என்னோட அதிகபட்ச சஜஷன் என்னன்னா, நீங்கள் ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட பேரம் பேசாமல் அவங்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அதை வாங்கினாலே போதும். நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். எல்லாரும் ஸ்டே டியூன்டாக இருங்க. லவ் யூ ஆல்.